Hi friends, welcome back to my channel. ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன வீட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பாட்டில்ஸ் 4 கிளாஸ் பாட்டில்ஸ் நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இதோட வந்து அதோட லிட் பார்த்திங்கன்னா வந்து அழகாக ஒரு ரெட் கலர் செக்டு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு மூடி மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பெயிண்டிங்க்கு கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தப்போ இந்த கிளாஸ் பாட்டிலை கொடுத்துட்டேன். அதனால் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதில் பேர் எழுதுனதுனால அது போக மாட்டேங்குது நல்லா கழுவி காய வச்சாலும். ஸோ எல்லாத்தையுமே இப்போ காய வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா அழகாக இதுக்கு அந்த பாட்டில்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்கெட்டு. டிமார்ட்டில் தான் நான் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில்வர் கண்டெய்னர்ஸில் தானே வச்சுருக்கேன் டீ தூள், சர்க்கரை எல்லாமே. ஸோ அப்பப்போ வந்து அந்த லேபிள் கீழே விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த 4த்துலேயும் வந்து தேவையான மார்னிங் நம்ம எடுக்கக்கூடிய டீ, காஃபிக்கு எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து வைக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு டீ தூள் வச்சுட்டேன். டீ தூள் வந்து ஏலகிரி தம்பி போயிருந்தப்போ வந்து டீ தூள் அண்ட் காஃபி தூள் நல்லா வந்து ஆர்கானிக் இது வாங்கிட்டு வந்திருந்தான். அதை தான் வந்து ஏலக்காய் மட்டும் அரைச்சி டீ தூளில் வச்சுருந்தேன். அதை ஒரு பாட்டிலில் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணி மூடி வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தனியாக கூட ஸ்பூன் வச்சுக்கிட்டு எடுத்து போட்டுக்கலாம். பட் சின்ன ஸ்பூன் ஒன்று இருந்ததுனால அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கலாஷேத்ரா ஃபவுண்டேஷனில் நடத்தின எக்ஸிபிட்டில் போயிருந்தப்போ வந்து ஏபிசி பவுடர் ஆர்கானிக்காக கிடச்சிது. நம்ம வந்து எப்போயாச்சும் தான் ஏபிசி ஜூஸ் செய்ய முடியுது, அப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சிட்டோன்னா எப்போயாச்சும் தேவைப்படுறதோ அப்போ வந்து வேணுங்கிறப்ப எடுத்து குடிச்சிக்கலான்ட்டு வாங்கி வச்சுருந்தேன். 3வது வந்து காஃபி தூளும் வந்து தம்பி வாங்கிட்டு வந்தது தான். அது அப்படியே ஒரு மாதமாக வச்சுருந்து உள்ளே நல்லா கட்டி ஆகிடுச்சு கவரில். ஸோ அதை எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு அதை வந்து 3வது கிளாஸ் பாட்டிலில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். 4வதாக வந்து நாட்டு சக்கரை தான். ஸோ வந்து ஒயிட் சுகர் எப்போயாச்சும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நாட்டு சக்கரை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. கொஞ்சமாக தான் இருந்தது, தீர்ற நிலையில் இருந்ததுனால அதையும் கொஞ்சம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி லேபிள் ஏதாவது விழுந்திருக்கிற டைம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எடுத்து தேடி தேடி பார்க்கணும் எந்த பாக்ஸில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம வைக்கும் போது அது அழகாகவும் இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஈஸியாக எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதில் லேபிள் வேணும்னா ஒட்டிக்கலாம், நான் ஒட்டலை. இது நல்லாவே எதுன்னு தெரியுங்கிறனால நம்மளுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டீ தூள், காஃபி தூள், தென் வந்து நாட்டு சர்க்கரை, ஏபிசி பவுடர், இது அழகாக இந்த 4 கண்டெய்னரும் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே அழகாக பொரிஞ்சிடுச்சு. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் வந்து ட்ரையாக ஸ்பூன்ஸ் வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கழுவி காய வச்சும் ஸ்பூன் அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சின்ன சின்ன ஸ்பூன் இருந்தால் உள்ளேயே நம்ம அழகாக போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது என்னோடய கவுண்டர் டாப்க்கு சைடு கேஸ் ஸ்டவ் சைட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அழகாக எடுத்து அரேஞ்ச்மெண்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாள். அம்மா டீ தூள் பக்கத்தில் காஃபி தூள் வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும், கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாள். ஸோ எனக்கும் வந்து இந்த மாதிரி இருந்தது வந்து ஈஸியாக இருந்தது. டீ, காஃபிலாம் போடும்போது வந்து ஏஞ்சோடனே நம்ம எதுவும் தேட வேணாம், பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா டீயோ காஃபியோ எடுத்து சர்க்கரையும் சேர்த்து எடுத்து போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் 2வது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் தான், ஸ்டோரேஜ் டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஐ திங்க் 20 வருஷம் கிட்டே ஆயிடுச்சு, நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கினது. பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பளபளன்னு தேய்ச்சோன்னா பளபளன்னு இருந்தது. இது 3த்துலேயும் என்னென்னா நம்ம டேபிளில் டைனிங் டேபிளில் அழகாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நைஸ் உப்பு ப்ளஸ் வந்து சர்க்கரை, இன்னொன்று இதில் பொடி வச்சிட்டேன். நம்ம அவசரத்துக்கு வந்து காஃபியில் சர்க்கரை இல்லை, சாப்பாட்டில் உப்பு இல்லை, தென் வந்து பொடி வேணும் இட்லிக்கு அப்படின்னா அவசரமாக தேடுவோம், ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வருவோம். இது நம்ம டைனிங் டேபிளில் வச்சுட்டாலோ இல்லை கிச்சனில் ஒரு இடத்துல வச்சுட்டாவோ இது அழகாக ஹேண்டியாக இருக்கும். மேலே தூக்குற மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும், கையில் ஹேண்டில் இருக்கும், அழகாக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சிடலாம். இதே மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து உள்ளே வந்து சின்னதாகவோ இல்லை தனியாகவோ வச்சுக்கலாம். சின்ன ஸ்பூன் எனக்கு ரொம்ப குட்டியாக உள்ள ஸ்பூன் இல்லை, அதனால் ஒரு இதில் மட்டும் ஸ்பூன் வச்சுட்டு மற்றதெல்லாம் மூடி வச்சுட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா மூட முடியாது சரியா. இது நல்லா ஏர்டைட்டாக அழகாக மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வந்து இதில் பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி வருது, பட் இந்த ஸ்டீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கனைசர். எனக்கு வந்து இப்போ டைனிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ணாதனால கீழே தானே சாப்பிட்ற நேரத்தில் எடுத்துகிட்டு வந்து இதை அப்படியே வச்சிட்டோன்னா உப்பு வேணும்னா எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து சர்க்கரை காஃபியில் இல்லை அப்படின்னா உடனே எடுத்து போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ.
தென் பொடி வந்து போட்டுட்டு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் நான் ஊற்றி வைக்கல. ஏன்னா எங்கேயா சிந்திரும் எடுக்கும்போது, தள்ளும்போது அப்படிங்கிறனால. ஸோ இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஆர்கனைசர் எங்கள் வீட்லேயே. அழகாவும் இருக்கும். ஸ்டீல்லேயும் இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்குன்னு பயப்பட தேவையில்ல. ஸ்டீலில் இருக்கும். ஸோ இந்த சட்னியில் உப்பு இல்லை அன்றைக்கி. உடனே நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து மேலே நம்ம எழுதி வச்சுக்கிட்டா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து பிரேஸ்லெட், இந்த கொரியன் பிரேஸ்லெட்லாம் இப்போ செஞ்சிட்ருக்கா. பயங்கரமாக அவள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல் டே ஹாபியே இதான் பார்த்திங்கன்னா, அவளுக்கு வந்து ஃபுல் டைம் ஹாபியே வந்து இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் தான். எதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அதனால் நானும் வந்து ஸ்க்ரீனிங் டைம் குறையுது அப்படிங்கிறனால அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய பீட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கு ஆர்கனைசர் வேணும் மம்மி, ஒரே இதில் போட்டுக்கிட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மல்டி பார்ட்டிஷன் பாக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்தேன். வாங்கிட்டு வந்தோடனே எல்லாத்தையும் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா. அப்பப்போ எடுத்து எப்போ தோணுதோ, எந்த காம்பினேஷனில் அவளுக்கு தோணுதோ அப்போ பிரேஸ்லெட்ஸ் வந்து அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவா. ஸோ அதுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டா அவளுக்கே வந்து ஆசையாக இருக்கும் எல்லாம் செய்யறதுக்கு. போட்டு அவள் சைஸ்க்கும் செய்கிறா, மற்றவங்களுக்கும் செஞ்சு கிஃப்டாக கொடுக்குறா. ப்ளஸ் எனக்கும் எப்போயாச்சும் வந்து ஈவில் ஐ அது இதுன்னு எதையாவது போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. பயங்கரமான ஐடியாஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் அவளுக்கு இருக்கிறதுனால அழகாக பண்ணிகிட்ருக்கா. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கவும், மேலே கொட்டாகவும் ஒன்றோட ஒன்று சேராகவும் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, பாப்பாவோட இன்னர்ஸு, டவல், தென் வந்து லெகின்ஸு அது எல்லாமே நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே டேபிளில் இல்லை சோஃபாவில் போடுவோம். அங்கங்கே எடுத்து அடுக்கி மடித்து வச்சாலுமே கூட ஒரு இடத்துல நேரம் தேடும்போது, ஸ்கூலுக்கு போகும்போதோ இந்த வெளியில் போகும்போதோ தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கங்கே வச்சதுனால. அதுக்காக நான் இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பிங்க் கலர் அவளுக்கு வந்து நான் நிறையா பிங்க் ரூமு இல்லை பிங்க் தானே கேர்ள்ஸ் அதிகமாக விரும்புவாங்கங்கிறனால பிங்க் கலர்லேயே எல்லாம் வாங்குவேன். ஸோ எனக்கு பிங்க் கலர் கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இந்த மல்டி பார்ட்டிஷன் ஸ்டோரேஜ் கிளாத் ஆர்கனைசரில் ஒரு 12 ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன தேவையோ, எது தேடாமல் இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமோ, இல்லை சின்ன சின்ன ஐட்டம் எதுவோ அதை அழகாக வச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இன்னர்ஸு, ஷிம்மீஸு, ப்ளஸ் வந்து லிகின்ஸு, இந்த 3 தான் வந்து நம்ம கர்ச்சீஃபு, டவல் இது தான் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம அவளுக்கு தினமே எடுத்து கொடுக்கறது. அப்பப்போ எது எங்கே இருக்குதுன்னு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் ஒரே பாயிண்டில் இருக்கும்போது அழகாக எடுத்து அவளே எடுத்துப்பா. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி என்ன போடணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு யூஸ் பண்ணிப்பா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக அவளோட பேண்டீஸ் எல்லாமே அடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரோவில் அடுக்கி வச்சிட்டேன். 2வதுல ஷிம்மிஸ் சின்ன சின்னதுங்கிறனால 2 கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அதனால் 2 ஷிம்மியும் சேர்த்து வச்சிட்டேன். தென் வந்து டவல்ஸ் வேணும்னா வைக்கலாம். லஞ்ச் டவல்ஸ் வந்து அவளுக்கு தனியாக நான் கிச்சன்லேயும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கனால அதில் வச்சுக்கலான்ட்டு ஒரு பிளானு. இதில் வெறும் வந்து அவளோட போடுற கிளாத்ஸ் மட்டும் வச்சு, சின்ன சின்ன குட்டி கிளாத்ஸ் மட்டும் வச்சுக்கலான்ட்டு. லிகின்ஸ் மெயினாக இந்த லிகின்ஸ் தான் போய் எங்கேயாவது நுழைஞ்சிக்கும், தேடவே முடியாது, கஷ்டமாக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு. இதனாலேயே லேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இனிமேல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரே பாயிண்டில் இருக்கிறதுனால அழகாக அவளே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நைட்டே கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். காலையில் எடுக்கணும்னு இல்லை, நைட்டே இதுலேருந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த பாக்ஸையே எடுத்துகிட்டு வந்து நைட்டு சோஃபாவில் வச்சிட்டோன்னா காலையில் ஏஞ்சி ஈஸியாக கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவளோட புது கர்ச்சீஃபு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி அதில் வச்சுட்டேன். ஸோ இந்த வேலையும் எனக்கு வந்து தேடுற வேலை மிச்சமாச்சு. ஈஸியாக வந்து எடுக்கவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். தென் துவைக்கிறதும் வந்து துவைச்சி முடித்தோன்னா அவளே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கனைசரும் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து ஷெல்ஃப் அவளுக்குன்னு தனியாக வந்து பெட்ரூமில் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாகவே ஒதுக்கிட்டேன், அவளோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வைக்கிறதுக்கு. ஸோ அதில் எடுத்துகிட்டு போய் நான் அரேஞ்ச் பண்ணி தனியாக வச்சுட்டேன். ஸோ இந்த ஆர்கனைசர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதோட ரேட் வந்து 250 தான். எனக்கு நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது. இது எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும், மோஸ்ட்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து கப்பு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்தது ஒரு ஃபங்க்ஷனில். ஸோ இதை வந்து இதில் வந்து நான் கிச்சனில் ஸ்பூன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன். பட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இல்லைங்கிறனால தண்ணிலாம் கீழே போக முடியாமல் அப்படியே தண்ணி ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோம்பு இருக்கு இல்லையா, சீப் எல்லாத்தையுமே வந்து கழுவி அழகாக வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் வந்து வச்சுட்டேன். ஸோ யாருக்கு எது வேணுமோ அழகாக எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ ப்ரஷ் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷும் அது கூடயே வச்சுட்டேன்.
நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு வந்தது. 3 பாக்ஸ் இதோட வந்திருக்கும். 3 ஸ்டோரேஜ் பாக்ஸஸா வந்துச்சு. ஸோ அது 1 எங்க இருக்குன்னு தெரியல. இந்த 2 தான் என்ட்ட இருந்தது. இதில என்ன வைக்கலாம், என்ன வைக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ தான் நம்ம வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் பிளாஸ்டிக்கில வைக்காதனால, இந்த மாரி பாப்பாவோட ரப்பர் பேண்ட்ஸ், என்னோட ரப்பர் பேண்ட்ஸு, தென் ஒரு இதில ஃபுல்லா கிளிப்ஸு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது 2 ரப்பர் பேண்ட் தேவைப்படுது இல்லையா? ஒயிட்டு இல்ல பிளாக்கு. அப்போ வந்து தேட வேண்டியதா இருக்குது. எதில இருக்கு, எதில இருக்குன்ட்டு. ஸோ அதனால் வந்து இதில் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து நல்லா அகலமாக இருக்கறனால ஈஸியாக கைவிட்டு எது தேவை, எந்த கலர் வேணும்னு பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுலேயும் கபோர்டில் வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கிற நேரத்தில், காலையில் கிளம்புற நேரத்தில், ஃபங்க்ஷன்ஸ் கிளம்புற நேரத்தில் ஈஸியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசிங் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா இந்த பிரேஸ்லெட்லாம் செஞ்சு அப்படியே வந்து பவுலில் கிடக்கு, அங்கங்கே கிடக்கு. ஸோ இது வந்து டஸ்ட்டு படவும் வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து ஓப்பனாக இருக்கறனால ஃபேடும் ஆகலாம். ஸோ வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணோம். இது ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸு. ஸோ ஸ்வீட் வாங்கினப்போ கொடுத்த பாக்ஸில் வந்து எடுத்து, அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த பாக்ஸு. அதனால் வந்து அதுக்குள்ளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வகை வகையாக பிரேஸ்லெட்ஸ் வந்து அழகாக வந்து அந்த சாம்ஸோடு போட்டு அழகாக செஞ்சு வச்சுருக்கா. ப்ளஸ் இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு செயின் தொங்கு, அதில் ஒரு பீட் போட்டு அவளோட கேபிட்டல் லெட்டர் இருக்கு இல்லையா, எம் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து போட்டு வச்சுருக்கா. ஸோ வகை வகையாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அதையும் வந்து கபோர்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கிளிப்பு வந்து பிளாஸ்டிக் கிளிப்லாம் என்ன ஆகுதுன்னா நல்லா வந்து ஃபேட் ஆகுது. ப்ளஸ் வந்து வெயிலில் இருந்து ஒரு மாதிரி கையை கிழிக்குது, உடஞ்சி போயிடுது நம்ம அழுத்தும் போது. ஸோ அதனால் அது முடிஞ்ச உடனே இப்போ வந்து ஒரு ஸ்டீல் கிளிப்பு, பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் ஸ்டர்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து உட்டன் இல்லைனா இந்த ஸ்டீல் இந்த மாதிரி வாங்கிக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெயிலில் துணி மட்டும் காயில், இந்த கிளிப்பும் பிளாஸ்டிக் கிளிப்பும் தான் அந்த மாதிரி ஆகிடுது நல்லா. அதனால் இந்த ஒரு பேஸ்கெட் இருந்தது வீட்டில், அதில் வந்து இந்த கிளிப்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது துணி காய போடும்போது எடுத்துக்கிட்டு அழகாக கூடயே போயிடலாம். அகலமாக இருக்கிறனால எந்த கிளிப் வேணுமோ அப்படியே அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பழைய கிளிப்பை வந்து மேலேயே வைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் இதானவுடனே தூக்கி போட்டுருவேன். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் இருக்கும். சும்மாவே நம்ம எடுத்து மடித்து வச்சுருக்கோம். இது வாங்கினதுலேருந்து ஐ திங்க் ஒரு 6 மாதம் ஆச்சு. நம்ம அது யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே கிடந்தது. இது என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து நல்லா இதுக்கு லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். ப்ளஸ் சைட்லேயும் வந்து நல்லா அழகாக தைச்சிருப்பாங்க. நல்லா ப்ராடாகவே இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்மளை நிற்க வைக்கிற மாதிரி இந்த கேலண்டர் அட்டையை வந்து 2 பக்கமும் நிற்க வச்சுட்டேன். ஸோ சைட்லேயும் இந்த பக்கமும் நிற்க வச்சுட்டேன். அப்போ தான் வந்து 4 பக்கமும் ஒரு பாக்ஸ் எஃபெக்டில் இருக்கும் அப்படிங்கிறனால. இதை வச்சுட்டு ஹேண்டலும் வந்து நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுசஸ்லாம் வந்து அங்கங்கே கிடந்தது. என்னோட பழக்கமே வந்து சாரியோட ப்ளவுஸை வைப்பேன். பட் வந்து இப்போ என்னென்னா எல்லா ப்ளவுஸையும் தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சதுனால கீழே விழுந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் இன்னும் ஸ்டோரேஜ் பேக்ஸ்லாம் வாங்கலை. நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கில் உள்ளே வச்சு அழகாக எடுத்து வச்சிட்டோன்னா ஓப்பனாக இருக்கும். தினம் வேருக்கு, டெய்லி வேருக்கு அழகாக நம்ம எடுத்துக்கலாம். எந்த ப்ளவுஸ் வேணும்னு பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி அதுக்குள்ளேயே வச்சிடலாம். இல்லைனா செல்ஃபில் இப்படி வச்சோன்னா கலைஞ்சி கீழே விழுந்துடுது. இது எனக்கு என்னமோ இந்த ஆர்கனைசிங் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஷெல்ஃபில் வச்சிட்டோன்னா ஈஸியாக சாரீக்கு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கனைசிங் பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்ஸ் தான். இந்த பர்ஸ் இப்போ தான் வாங்கினேன். ஒரு 3 மாதம் ஆச்சு. இது அப்படியே ஓப்பனாக இருக்கும். உள்ளே வந்து கார்ட்ஸு, பணம் அப்படி இருக்கும். ஒரு வாட்டியும் ஜிப்பை திறந்து யூஸ் பண்ணிவிட்டு ஜிப்பை மூடுறோமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. 2 ஜிப்பு இருக்கிறனால எதில் எதை வைக்கிறோன்னு தெரியல. ப்ளஸ் கார்ட்ஸும் வந்து எந்த கார்டு எதுக்குள்ளே இருக்குது எல்லாம் ஒன்றா இருக்கிறனால எதில் எது இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பவுச் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு ஆசை. ரொம்ப ஆசையாக இருக்கும் இது. ஸோ இந்த பவுச்சில் என்னென்னா லைனாக கார்டை அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். கீழே ஏதாவது ஃபோட்டோ வச்சுக்கலாம். ப்ளஸ் பணம் வந்து கலையாமல் நேராக வச்சுக்கலாம் அடுக்கி. ப்ளஸ் வந்து சில்லறையும் இருந்தால் சைடில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, அந்த இதில் வச்சுக்கலாம். ஸோ அதனால் எல்லா கார்ட்ஸையும் வந்து லைனாக மேலே வந்து என்ன கார்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ்பிஐயா, இந்தியன் பேங்க்கா அப்படிங்கிறது மேலே ரொம்ப உள்ளே போகாமல் மேலேயே இருக்கும். இதில் எல்லா கார்ட்ஸையும் அடுக்கி வச்சுட்டேன். தென் விசிட்டிங் கார்டு, பொட்டு, தென் பணம், தென் சேஞ்சஸ், இது எல்லாமே வந்து அழகாக வச்சாச்சு. இந்த ஃபோட்டோ மட்டும் என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த பவுச் ஈஸியாகவே இருக்கும். இது நம்ம வந்து ஜிப்பு போடலனாலும் தெரியும் ஓப்பன் ஆகிறது. கீழேயும் விழாது. நம்ம ஜிப்பு ஓப்பனாக இருந்தாலும் கீழே விழாது. ஏன்னா ஃபிக்ஸடாக எல்லாமே வந்து அழுத்தி இருக்கிறதுனால. ஸோ இந்த பர்ஸ் தான் இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய வீட்டில் செஞ்ச ஆர்கனைசிங் ஐடியாஸு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கேன்.
தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.